ராமராமா, செவ்வாய்க்கிழமை பௌமவாசரா அல்லது மங்களவாசரா 27ஆம் தேதி ஜனவரி விஸ்வாவசு வருஷம் தை மாசம் 13ஆம் தேதி திதி நவமி திதி மாலை 4 மணி 18 நிமிடம் வரை, பின்பு தசமி திதி, நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் காலை 8 மணி 43 நிமிடம் வரை, பின்பு கிருத்திகா நட்சத்திரம், யோகா சுப்ர யோகா, கரணம் கௌலவ கரணம். தை கிருத்திக சுப்பிரமணியனை உபாசிக்க வேண்டியதான தினம். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. வண்டி வாகனத்தில் நாம் செல்லும் பொழுது சுவாமி புறப்பாடு எதிரே வந்தால் நாம் செய்ய வேண்டியது என்ன? அதாவது இப்ப நம்ம வண்டியில போயிட்டே இருக்கோம் ரோட்ல, திடீர்னு ஒரு கோவில்ல இருந்து உற்சவமூர்த்தி அப்படி ஊர்வலமாக வந்துட்டு இருக்கு. அப்ப நாம் என்ன பண்றது அப்படின்னா, நாம என்ன பண்ணுவோம், நமக்கு எந்த பாதை இருக்கோ அதுல விருன்னு ஆக்சிலேட்டரை திருகி கடகடன்னு போகும் இல்லையா? அப்படி பண்ணக்கூடாது. எப்போ ஒரு சுவாமி ஊர்வலம் வருது அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதோ உடனே அதற்கு இடைஞ்சல் இல்லாமல் ஓரமாக நாம் செல்ல வேண்டும். வண்டியை நிறுத்திடணும். சுவாமி வரார் அப்படின்னா கிட்டக்க போய் வண்டியை நிறுத்தி இறங்கி நிக்கணும். வண்டி ஓட்டின்னு அப்படியே கண்டுக்காமையே போயிடக்கூடாது. வண்டியை விட்டு இறங்கி நின்று சுவாமியை பார்க்கணும். முடிஞ்சா கிட்டக்க போய் பார்க்கறது, இல்லை என்றால் வண்டி நிக்கிற இடத்திலேயே வண்டியிலிருந்து இறங்கி சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும். ஒரு வணக்கத்தை தெரிவிக்க வேண்டும். தெரிவிச்சுட்டு அப்புறமா போகணும். அப்படி இல்லாம சுவாமியை திரும்பியே பார்க்காம ஒரு அலட்சியப்படுத்தும் விதமாக நாம் வண்டியில் அவ்வாறே செய்தால் அது ஒரு பெரிய தோஷத்தை, நம்மளுக்கு இறைவனின் கோபத்தை ஏற்படுத்தும். அதுதான் சாஸ்திரம் சொல்லும், பூஜ்ய பூஜா வியதிக்கிரமஹா. பூஜிக்கத்தக்கவர்களை பூஜிக்காமல் இருப்பது என்பதே பெரிய குற்றமாக கூறப்படுகிறது. அதனாலதான் திலீப மகாராஜா தேவலோகத்திலிருந்து வந்துட்டு இருந்தானோ, அப்ப காமதேனு அந்த இடத்துல இருந்தது. அவன் அவசரமாக வரச்ச அந்த காமதேனுவை பார்த்தும் பார்க்காத மாதிரி கடகடன்னு வந்துட்டான். அதனாலதான் அவனுக்கு குழந்தை பேரு ஏற்படவில்லை. பல காலம் ஆச்சு. அப்புறம் அவன் வசிஷ்டர்கிட்ட போய் கேட்கறச்ச, நீ ஒரு சமயம் இவ்வாறு தவறு செய்தாய். பூஜிக்க வேண்டியதான காமதேனுவை பூஜிக்காமல், அதை வலம் வராமல், நமஸ்காரம் செய்யாமல், பார்த்தும் பார்க்காத மாதிரி நீ வந்துட்டா. அதனாலதான் உனக்கு குழந்தை ஏற்படலை இது வரைக்கும். அதனால நீ கோசேவை செய்து அந்த தோஷத்தை போக்கிக்கொள் என்று அவர் கூற, அத மாதிரி அவன் செய்து அப்புறம் குழந்தை பெற்றான் என்று நம்மளுக்கு சாஸ்திரங்கள் கூறுகிறது. அந்த மாதிரி நாமும் வண்டியில வந்துருக்கச்ச, கார்ல வரச்சியோ வண்டியில வரச்சியோ, இந்த மாதிரி தெய்வங்கள் நமக்கு அந்த வழியில வந்தா நிறுத்தி அந்த தெய்வத்துக்கு மரியாதை செலுத்தி பின்பு நாம் நமது பிரயாணத்தை தொடர வேண்டும். ராம் ராம்.